வெல்கம் டு ராகோம். திருப்பாச்சத்தியில் உள்ள அழகியநாதர், அப்புறம் பார்த்திங்கன்னா மறுநோக்கும் பூங்குழலி அப்படின்னு சொல்லிட்டு சிவன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா லிங்கம் வந்து பார்த்திங்கன்னா மரகத லிங்கத்தால் ஆன இந்த கோயில் ரொம்ப பழமையான கோயில். 1300 வருடங்கள் ஆயிடுச்சு இந்த கோயில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா மரகத லிங்கம் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நடராஜர் வந்து இசை வடிவில் இருக்கிறார், இசைக்கல் வடிவத்தில் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் காலபைரவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 வாகனங்கள் கூடிய காலபைரவர் இருப்பார். இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா துளசியால் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு வில்வத்தால் பண்ணுவாங்க. இந்த கோயிலை வந்து வாரத்துக்கு 1 டைம் வந்து துளசியால் அர்ச்சனை பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே வந்து பெருமாளுக்கும் லட்சுமி தாயாரும் பிரிஞ்சிருக்கும் போது இவரை வேண்டி ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வரலாறு இருக்குது. ஸோ இந்த கோயிலில் வந்து கணவன் மனைவிக்கு இடையான சண்டை அந்த மாதிரி வந்து அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போனால் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்றது ஐதீகமாக இருக்குது. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.